வெற்றிக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், அந்த புத்திசாலித்தனம்னா உண்மையிலேயே என்ன? நாம பொதுவா நினைக்கிற மாதிரி அது ஒரே ஒரு விஷயம் தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? ஒருவேளை நாம புத்திசாலித்தனத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்ட விதமே தப்பா இருந்து அதுவே நம்மளோட உண்மையான திறமையை வெளிக்கொண்டு வர்றதை தடுத்துக்கிட்டு இருந்தா, வாங்க இன்னைக்கு இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வரிய பாருங்க, நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது இல்லையா? நம்ம இத்தனை நாளா புத்திசாலித்தனம்னு நம்பிட்டு இருந்த விஷயம் ஒரு பெரிய பசிலோட ஒரே ஒரு சின்ன துண்டு மட்டும்தான். நாம அந்த ஒரு துண்டை வச்சுக்கிட்டு முழு படத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம இன்னைக்கு கேட்க போற மில்லியன் டாலர் கேள்வி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த ஐக்கியங்கிற அளவுகோலை தாண்டி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்னென்ன திறமைகள் புதஞ்சிருக்குன்னு தோண்டி எடுக்க போறோம். ரெடியா? சரி, புதுசா எதையாவது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் பொது நுண்ணறிவு. புத்திசாலித்தனம் சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்ற விஷயம் இந்த ஜி ஃபேக்டர் தான். நம்ம ஸ்கூல், காலேஜ், என் வேலைக்கு ஆள் எடுக்கிற இன்டர்வியூ வரைக்கும் எல்லா இடத்துலயும் இதை வச்சு தான் நம்மள எடை போடுறாங்க. அதனால தான் இது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இப்போ ஐக்கியூ ஒண்ணுமே இல்லைன்னே நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு. படிப்புலையும் வேலையிலையும் யாரு நல்லா வருவாங்கன்னு கணிக்கிறதுல ஐக்கியூ ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உயிரியல் காரணிதான்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. ஓகே, இப்போதான் நம்ம இந்த டாபிக்கோட முக்கியமான ஒரு திருப்புமுனைக்கு வரோம். ஐக்கியூ தான் வெற்றியை கணிக்கும்னா அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை அளவீட்டுல இல்ல, வெற்றிங்கிற வார்த்தையில தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கிரிக்கெட்ல அதிக ரன் அடிக்கிறவங்கள சிறந்த பேட்ஸ்மேன் சொல்றோம். ஏன்னா ரூல்ஸ் அப்படி. நாம அந்த விளையாட்டுக்கு அப்படி ஒரு விதியை வச்சிருக்கோம். இப்போ நாம அதிக மார்க் பெரிய வேலைங்கிற ஒரு விளையாட்டுக்கு ரூல்ஸ் போட்டிருக்கோம். அதுல ஐக்கியூ ஜெயிக்குது. சரி, ஒருவேளை நாம விதியே மாத்தி மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள வாழ்க்கைங்கிற விளையாட்டுக்கு ரூல்ஸ் போட்டா, அப்போ வெற்றியாளர் வேற ஒருத்தரா இருப்பார் இல்லையா? இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பீடு இத சூப்பரா விளக்குது. புவியீர்ப்பு விதி மாதிரி நுண்ணறிவு ஒரு யூனிவர்சல் விதி கிடையாது. நீங்க இந்தியால இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருந்தாலும் சரி, புவியீர்ப்பு ஒண்ணுதான். ஆனா ஒரு வேட்டையாடி சமூகத்துல எது புத்திசாலித்தனம்னு சொன்னாங்களோ அது இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனில புத்திசாலித்தனமா இருக்காது. அப்போ சூழலுக்கு ஏத்த மாதிரி புத்திசாலித்தனத்தோட அர்த்தமும் மாறுது இல்லையா? சரி, இப்போ நம்ம பார்க்க போறது வெறும் ஒரு வகை திறமை இல்ல. அது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற ஒரு முழுமையான டூல் கிட். அதுல என்னென்ன கருவிகள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க ஒரு சாதாரண வாழ்க்கை சிக்கலை சமாளிக்க ரொம்ப திணறுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க கிட்ட புக் ஸ்மார்ட்ஸ் இருக்கலாம், ஆனா இந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸ் கம்மியா இருக்கலாம். அதாவது நிஜ உலகத்துல ஒரு பிரச்சனையை எப்படி அணுகி தீர்க்கிறதுங்கிற திறமை. நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸை நம்மளால வளர்த்துக்க முடியும். புது புது இடங்களுக்கு போங்க, புது ஆட்கள் கிட்ட பேசுங்க, உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க. தப்பு செஞ்சா பரவாயில்ல, அதுலேருந்து பாடம் கத்துக்கோங்க. இப்படி செய்ய செய்ய இந்த திறமை தானாவே கூர்மையாகும். நம்ம டூல் கிட்ல இருக்கிற அடுத்த முக்கியமான கருவி சமூக நுண்ணறிவு. ஒரு மீட்டிங்ல யார் உண்மையிலேயே ஆர்வமா இருக்காங்க, யார் சும்மா தலையாட்டுறாங்க, அவங்க முகப்பாவனை என்ன சொல்லுதுன்னு சரியா கணிக்கிற திறமை இருக்கே, அதுதான் இது. ஐக்கியூ டெஸ்ட்ல இதை அளக்க முடியாது, ஆனா டீமா வேலை செய்யறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுவும் சமூக நுண்ணறிவு மாதிரி தான், ஆனா இது நமக்குள்ள பார்க்குற ஒரு விஷயம். சோஷியல் இன்டெலிஜென்ஸ்னா மத்தவங்கள புரிஞ்சுக்கிறது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா முதல்ல நம்மள நாமே புரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான வேலை செய்யும்போது டென்ஷனா இருந்தா, ஓகே நான் டென்ஷனா இருக்கேன்னு உணர்ந்து ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து வேலையை தொடர்றது தான் உணர்ச்சி நுண்ணறிவு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஐக்கியூ ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் கிரியேட்டிவிட்டிக்கு உதவுமா. உளவியலாளர்கள் இதை த்ரெஷோல்ட் ஹைப்போதெசிஸ்னு சொல்றாங்க. அதாவது அடிப்படை புத்திசாலித்தனம் இருந்தா போதும், அதுக்கு மேல ஐக்கியூ எவ்வளோ அதிகமா இருந்தாலும் அது உங்களை இன்னும் கிரியேட்டிவா ஆக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்லை. கிரியேட்டிவிட்டிக்கு வேற சில விஷயங்கள் தேவைப்படுது. படைப்பாற்றலை வளர்க்க உளவியலாளர்கள் இந்த 3 எஸ்ஸை பரிந்துரைக்கிறாங்க. முதல் எஸ் சென்சிட்டிவிட்டி, அதாவது நம்மள சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆழமா கவனிக்கிற உணர்திறன். 2வது எஸ் சினர்ஜி, அதாவது சம்பந்தமே இல்லாத 2 யோசனைகளை ஒன்னா சேர்த்து ஒரு புது யோசனையை உருவாக்குறது. 3வது எஸ் செரண்டிபிட்டி, அதாவது எதிர்பாராம நடக்கிற ஒரு நல்ல விஷயத்த ஒரு வாய்ப்பா மாத்திக்கிறது. ADHD இருக்கிற ஒரு குழந்தைய கிளாஸ்ல அடங்கி உட்கார சொல்றது கஷ்டம். இன்னைக்கு அது ஒரு குறைபாடா பார்க்கப்படுது. ஆனா யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல வேட்டையாடும்போது ஒரே இடத்துல கவனம் சிதறாம சுத்தி என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் கவனிக்கிற ஒருத்தர் எவ்வளவு பெரிய சொத்தா இருந்திருப்பாரு பாத்தீங்களா? சூழல் தான் ஒரு குணத்தை திறமையா இல்ல குறைபாடான்னு தீர்மானிக்குது. ஒரு கிரிக்கெட் டீம்ல 11 பேரும் விராட் கோலியாவே இருந்தா அந்த டீம் ஜெயிக்குமா? கண்டிப்பா இல்ல. ஒரு நல்ல பவுலர் வேணும், ஒரு விக்கெட் கீப்பர் வேணும். அதே மாதிரிதான் ஒரு வெற்றிகரமான டீமுங்கிறது பலதரப்பட்ட திறமைகள் கொண்ட ஆட்கள் ஒன்னா சேர்றது தான். ஒருத்தர் நல்லா யோசிப்பாரு, இன்னொருத்தர் அதை நல்லா செயற்படுத்துவாரு. இதுதான் குழு நுண்ணறிவு.
இந்த டயக்ராம் அது அழகா காட்டுது. ஒரு சிறந்த அணிங்கிறது நடைமுறை, சமூக, படைப்பாற்றல், பகுப்பாய்வு, உணர்ச்சி சார்ந்த திறமைகள் கலந்த ஒரு கலவைதான். இது ஒரு படிநிலை அமைப்பு இல்ல, இது ஒரு கூட்டுச்சக்தி. சரி, நாம இப்போ பலவிதமான திறமைகளை பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற, சரியா பயன்படுத்த உதவுற ஒரு மாஸ்டர் திறமை இருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது விமர்சன சிந்தனை. ஒரு விஷயத்த அப்படியே ஏத்துக்காம ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்கிற, ஆதாரங்களை ஆராயற திறமை இது. சொல்லப்போனா இதுதான் நம்ம டூல் கிட்ல இருக்கிற மத்த எல்லா கருவிகளையும் எப்போ, எப்படி, எங்க பயன்படுத்தணும்னு சொல்ற ஒரு மாஸ்டர் கீ. இது ஒரு சுவாரஸ்யமான விவாதம். சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை ஒரு தனிப்பட்ட நுண்ணறிவுன்னு சொல்றது இதோட முக்கியத்துவத்தை குறைக்குதுன்னு சொல்றாங்க. இது ஒரு திறமையா இல்ல நுண்ணறிவான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதோட முக்கியத்துவம் மறுக்க முடியாதது. இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் உங்க வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். உங்களை ஒரு ஐக்யூ நம்பருக்குள்ள அடக்காதீங்க. அது உங்க கதையோட ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான். உங்ககிட்ட பலவிதமான திறமைகள் கொண்ட ஒரு முழு கருவி பெட்டியே இருக்கு. அதை திறந்து பார்க்க வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். சமூகம் கொண்டாடுற புத்திசாலித்தனத்தை துரத்துறத நிறுத்திட்டு உங்களுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற உண்மையான சூப்பர் பவரை நீங்க எப்ப கண்டுபிடிக்க போறீங்க? ஏன்னா உங்க தனித்துவமான திறமை தான் உங்களால மட்டும் இந்த உலகத்துக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு பரிசு. அதை கண்டுபிடிங்க.